காமெடி என்னென்னா, இப்போ ஆளுங்கட்சியில் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா ஓகே, அவங்களுக்கு பவர் எல்லாம் இருக்குது. நாம் தமிழரில் ஒருத்தர் எனக்கு, அவங்களாம் ஒரு காலத்தில் நண்பர்களாக இருந்தவங்க, சரியா? அவர் என்னை டேக் பண்ணிட்டு போடுறாரு. என்னன்ட்டு பாருங்கள், தமிழக போலீஸ் இவருக்கு வந்து கரூரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது, நீங்களும் வந்து இந்த அருணா ஜெகதீசன் கமிட்டியில் அவரை விசாரிக்கணும் அப்படின்ட்டு. டேய் யாரா நீங்கள்? டேய் நீங்களாம் ஒரு காலத்தில் எப்படி பேசுவீங்க தெரியுமாடா மேடை ஏறிட்டு? போலீஸ் அடக்குமுறைக்கு எதிராக இருக்கும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. காவலர்களாக நாங்களா பார்த்து விடுவோம் பா, ஒரு கை ஏய் ஆய் ஊய் டம்மா டுமில்ன்ட்டு அப்படி பேசுவீங்களா நீங்கள்? என்னடா ஆளுங்கட்சிக்கார மாதிரி பேசுகிறீங்க? ஜாயிண்ட் அடிச்சிட்டிங்களா? கட்சி அந்த பக்கம் கொடுத்தாச்சா? நான் கேட்குறேன். இப்போ பேசுகிறது கூட நாகரிகமாக தான் பேசுகிறேன், கேவலம் பேசலை. மக்களோட உணர்ச்சியை தூண்டி காசு பண்ணணும்னு நான் பேசவே இல்லை, வருத்தத்தில் பேசுகிறேன். உங்களையெல்லாம் ஒரு காலத்தில் வந்து தமிழர்களுக்கு வந்து வழிகாட்டுற கட்சின்னு நம்ம நினச்சிட்டு சுற்றிட்டு இருந்தோம். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஒரு கட்சியை என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? ரெண்டு பக்கம் நியாயம் பேச வேண்டாம், ரெண்டு பக்கம் நியாயம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாது. ரெண்டு பக்கமே தவறு இருக்குது, அதே சரி ரெண்டு பக்கம் நியாயம் இல்லை, இல்லவே இல்லையா? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அதை தான் நீங்கள் பேசியிருக்கணும் நியாயமா? உங்கள் ஓட்டுக்கெல்லாம் வந்து அவர் தின்றுவார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி உட்காந்து ஒரு ஆளுங்கட்சியோட கேவலமாக ஒரு அரசியல் பண்ணுறீங்களே. உங்களை நம்பி எப்படி மக்கள் வந்து ஆட்சியை நாளைக்கு கையில் கொடுப்பாங்க நீங்கள் நம்பிட்டு இருக்கிறீங்க? கேட்குறேன். கேட்டால் நாங்கள் தமிழன், நாங்கள் இன்டலெக்சுவல், அப்புறம் நாங்களாம் என்ன இங்கிலீஷ்காரனா? எங்களுக்கெல்லாம் அறிவில்லை.